செப்டம்பர் 4. புனித ரோஸ் விட்டர்போ. இத்தாலி நாட்டிலுள்ள விட்டர்போ பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1235 பிறந்தார் ரோஸ் விட்டர்போ. குழந்தை பருவம் முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் தன் 7வது வயது முதல் கடினமான தவமுயற்சிகளைச் செய்து ஒருத்தல் வாழ்வினை மேற்கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த ரோஸிற்கு புனித மரியன்னை காட்சியளித்து தவ வாழ்வினை வாழ்வதற்கு மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். புனித மரியன்னையின் கட்டளைப்படி நகர வீதிகளில் நற்செய்தியினையும் தவ வாழ்வினையும் போதித்த ரோஸ் பல்வேறு எதிர்ப்புகளைச் சந்தித்தார். ஜெர்மனி அரசர் 2ஆம் ஃபிரெட்ரிக் விட்டர்போ நகரினை கைப்பற்றி திருத்தந்தைக்கு எதிராக செயல்பட இதனை கடுமையாக எதிர்த்த ரோஸினை அரசர் விட்டர்போ நகரிலிருந்து வெளியேற்றினார். சொரியானோ மற்றும் விட்ரோசியானோ பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்த ரோஸ் கிபி 1251 விட்டர்போ திரும்பி ஏழை கிளாரம்மாள் சபையில் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டார். ஏழை கிளாரம்மாள் சபையினர் ரோஸ் சபையில் சேர்வதற்கு அனுமதி மறுத்ததால் தன் இல்லத்தில் வாழ்ந்த ரோஸ் கிபி 1252 தன் 18வது வயதில் விண்ணகம் சென்றார். அழியா உடல்வரம் பெற்ற ரோஸினை திருத்தந்தை 3ஆம் கலிஸ்தூஸ் புனிதராக உயர்த்தி துறவற சபைகளால் புறம்பாக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ரோஸின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகிலுள்ள அனைத்து துறவற சபைகளுக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.